பன்னீர் பட்டர் மசாலா ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 4 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 7-8 முந்திரி பருப்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி உள்ளாடி சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரே உள்ளாடி சேர்த்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 200 கிராம் இருக்கும். இப்போ திரும்ப ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி, அரை ஸ்பூன் அளவுக்கு கறி மசால், கொஞ்சமாக கசூரி மேத்தியும் சேர்த்துட்டு அந்த பட்டரோடய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் வதக்குனா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் உள்ளாடி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் உள்ளாடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இது வந்து ஓவர் குக் பண்ணிடாதீங்க, பன்னீர் வந்து ஹார்ட் ஆயிரும். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.